டேட்டா சயின்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆமாம். ஸோ டேட்டா சயின்ஸ்னா ஆக்சுவலாக என்ன சார்? அது மூலமாக வந்து நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் டேட்டா சயின்ஸ்னு சொல்கிறாங்க. சரி சார், அப்போ இந்த டேட்டா சயின்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும்னா என்ன மாதிரி டூல்ஸ்லாம் தேவைப்படும் சார்? ஸோ க்ளீனப் பண்ணிட்டு தான் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம லைப்ரரிஸ் தேவைப்படும். தான் பாண்டாஸ்மா லைப்ரரிங்க க்ளீன் பண்ணிட்டு அதை விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கறதுக்கான மேட்ப்ளாட்லிப் அந்த மாதிரி லைப்ரரிஸ் வச்சு டேட்டா சயின்ஸுக்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கும் எக்ஸாக்ட்லி இது ரியல் டைம், இது ஃபியூச்சர்னு வச்சுக்கலாம். ரியல் டைம்னா என்ன? இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகிட்டே இருக்கு. இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான ஜாப்ஸ் எப்படி சார் இருக்கு? இப்போ எக்ஸல் டெவலப்பருங்க, எஸ்கியூஎல் டெவலப்பருங்க, டேப்லெட் டெவலப்பருங்க, ஓகேவா, இன் டேட்டா அனாலிஸ்ட் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் ஜாப்ஸுக்கு சொல்லிட்டீங்க. அப்படி ஜாபுக்கு போனால் எவ்வளோ சேலரி சார் தருவாங்க டேட்டா சயின்ஸுக்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸ்? ட்ரிபிள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ஏங்க இங்கே யாராவது வந்து கெரியர் கேப் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொன்னால் அது உண்மை கிடையாதுங்க. 7 வருஷம் கெரியர் கேப்புங்க, தமிழ் மீடியங்க, வேலைக்கு போயிருக்காங்க நேர்மையாக, ஏங்க போக முடியாது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் நம்ம டேட்டா சயின்ஸ்னா என்ன, டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, இதுக்கான சேலரி எவ்வளோ தருவாங்க, இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, இப்படின்னு எல்லா கேள்வியும் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. ஸோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி சாய் வந்திருக்காருங்க, நிறைய கேள்விகளோடு வந்திருக்காருங்க. ஆக்சுவலாக வந்து லைக் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சாய் நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாருங்க. நானே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனாக இருக்கும் நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் கேள்விகள் நீங்கள் கேட்கலாங்க. முதல் கேள்வி, டேட்டா சயின்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆமாம். ஸோ டேட்டா சயின்ஸ்னா ஆக்சுவலாக என்ன சார்? சரி, ஆக்சுவலாக வந்து நான் நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசியிருக்கேங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்குற தொட்டு வந்து நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து லைக் ஒரு ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை வச்சு ஃப்யூச்சரில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இந்த ப்ராடக்ட் ஆகும். இப்போ தங்கத்தோட விலைங்க ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப அதிகமாக திங்க் பண்ண வேண்டாம். தங்கத்தோட விலை அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்டாக சொல்ல முடியுங்க. இதுதாங்க டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும், அது கூட வந்து அல்காரிதம்ஸுங்க, மிஷின் லேர்னிங் மாதிரி அல்காரிதம்ஸை பயன்படுத்தி அது மூலமாக வந்து நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் டேட்டா சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே சார். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பெருமையாக சொல்ல ஆசைப்படுறது வந்து என்னோட தம்பிங்க சுந்தரம்ங்க, 2018 பாஸ்ட் அவுட்டுங்க, எம்சிஏங்க, தூத்துக்குடியை சேர்ந்தவருங்க, பாரதியார் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவருங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸாக வந்து ஏதோ ஒரு சென்டரில் கோர்ஸை படிச்சுட்டு ஓகேவா, அங்கே படித்து வேலை கிடைக்கல, இங்கே படித்து ட்ரிபிள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ஏங்க இங்கே யாராவது வந்து கெரியர் கேப் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொன்னால் அது உண்மை கிடையாதுங்க. எவனா அதை காசு கேட்டு ஏமாத்தினானா அது உண்மை கிடையாதுங்க. நேர்மையாக என் தம்பி நேர்மையாக வந்து 5 காசு செலவு இல்லாமல் கோர்ஸ் மட்டும் படித்து வேலைக்கு போயிருக்காங்க. இங்கே ஒவ்வொருத்தராலையும் போக முடியுங்க. 7 வருஷம் கெரியர் கேப்புங்க, தமிழ் மீடியங்க, வேலைக்கு போயிருக்காங்க நேர்மையாக, ஏங்க போக முடியாது? எல்லாராலையும் போக முடியும். நம்பிக்கையோடு போராடுங்க. கண்டிப்பாக நீங்களும் வாழ்த்துங்க. அவருடைய ஸ்பீச் நமக்கு பார்க்கலாங்க. என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. ஸோ நான் வந்து 2018 பாஸ்ட் அவுட், எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ 2018 பாஸ்ட் அவுட். அந்த 2018 இப்போ வரைக்கும் நீங்கள் நடுவில் எதுவும் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் இன்னொரு கம்பெனியில் வந்து அட்மினாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கரியர் கேப் ஆயிடுச்சு. கரியர் கேப்புக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, கெரியர் கேப் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிக்குள்ளே வந்து ஒர்க்குக்கு போயிருக்கீங்க, அதுவும் ஒரு நல்ல கம்பெனியில். இப்படி கெரியர் கேப் இருந்தாலும் கேப்பை முடிச்சுட்டு நம்மளால தாராளமாக போக முடியுமா? நீங்கள் எப்படி போனீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக போகலாம். ஸோ நம்ம என்ன ஃபீல்டில் போகிறோமோ அந்த ஃபீல்டில் நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப் டு டேட் இருந்துட்டு நம்ம கொஞ்சம் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணால் நம்ம கிராக் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பிளேஸ் ஆகிருக்க விஷயத்த உங்கள் ஃபேமிலியில் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க? எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ரொம்ப கரியர் கேப்புக்கு அப்புறம் கங்க்ராட்ஸ். சார், அப்போது என்னோட அடுத்த கொஷின், இதுக்கு நிறைய பேர் இது கன்ஃபியூஸே ஆகிக்கிறாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆமாம். ஸோ அப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு என்ன சார்? டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து அது மூலமாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றத பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் வந்து இன்றைக்கி ரொம்ப நிறைய விற்கிது அப்படின்ட்டு அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சி ஃப்ளிப்கார்ட்டில் இதெல்லாம் விற்றுட்டுருக்கு. போன வருஷம் வந்து ஜூலை மாதத்தில் இந்த பொருள்லாம் விற்றுருக்குப்பா, அப்படின்னா இந்த வருஷமும் விற்கும் அப்படின்ட்டு
பழைய டேட்டாக்கெல்லாம் வச்சு அந்த பேட்டர்னை வச்சு இப்போ என்ன நடக்கும்னு சொல்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது தான் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. அதுவே வந்து அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. சார் ஓகே சார் ஆமாங்க சார். அப்போது இந்த டேட்டா சயின்ஸுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஏதாவது ரொம்ப முக்கியமாக சார்? கண்டிப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு டேட்டா என்கிட்ட கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், இதோட மீனோ ஆவரேஜோ மேக்ஸோ மினிமமோ ஏதோ ஒரு டேட்டாவை வச்சு தான் வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியும். அதாவது இங்கே இருக்கிற பொருள்லாம் இருக்குப்பா, இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து இதில் எல்லா பொருளும் 8 ரூபா, ஆனால் இப்போ வந்து 10 ரூபா ஆயிருக்கு அப்படின்னா வந்து அப்போ வந்து 100 ரூபாய்க்கு போக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த டேட்டாவை வச்சு தான் வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டிங்க. ப்ராபபிலிட்டின்னு என்ன சொல்லுவாங்க, இப்போது ஒரு ஹெட் விழுது, ஒரு காயினில் நான் இல்லை டெயில் விழுதுன்னு சொல்லலாம். இப்போ நான் தூக்கி போடுறேங்க, என்ன விலை வாய்ப்பு இருக்குது, சரிங்களா, ஓகே, அந்த ப்ரெடிக்ஷன் என்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு டேட்டா சயின்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற கொஞ்சமான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வருதுங்க. நிறைய பேர் இதை வச்சு ஒரு இது பண்ணிடுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா சயின்ஸா ஐயோ மேக்ஸ் நாலேஜ் இருந்தாதான்னு கேட்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அல்காரிதம் பார்த்தீங்கன்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே அதுவே பண்ணிடும். நீ எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டேட்டா சயின்ஸுக்கு மேக்ஸ் நாலேஜ் தேவையில்லை. என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா அந்த பேசிக்கான கான்செப்சுவல் மேக்ஸ் நாலேஜுங்க. ஐயோ மேக்ஸ்லாம் எனக்கு போட வரணும், ஃபார்முலாலாம் போடணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டேட்டா கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரணுமா, என்ன அல்காரிதம் பயன்படுத்தினா இந்த அவுட்புட் வரும், எந்த அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சா போதுங்க, நீ டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். சரி சார். அப்போ இந்த டேட்டா சயின்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும்னா என்ன மாதிரி டூல்ஸ்லாம் தேவைப்படும் சார்? ஸோ டேட்டா சயின்ஸுக்கு பேசிக்காகவே வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பைத்தான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸுங்க. ஸோ பைத்தான் முன்னாடி ஆர் ப்ரோக்ராமிங் இருந்துச்சு, இப்போ பெருசாக ஆர் கிடையாதுங்க. ஸோ பைத்தான் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. பைத்தானில் லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா பாண்டாஸ். அதாவது ஒரு டேட்டா சயின்ஸோட ரோட் மேப்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை முதல்ல வந்து டேட்டா இன்ஜினியரிங் எடுக்கணும். டேட்டாவை அந்த டேட்டா இன்ஜினியரிங் டேட்டாவெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ண முடியாதுங்க. அதை வந்து நம்ம க்ளீன் அப் பண்ணுவோம். ஸோ க்ளீன் அப் பண்ணிட்டு தான் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம லைப்ரரிஸ் தேவைப்படாது. தான் பாண்டாஸ்மா லைப்ரரிங்க. க்ளீன் பண்ணிட்டு அதை விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கறதுக்கான மேட்ப்ளாட்லிப் அந்த மாதிரி லைப்ரரிஸ் வச்சு மேட்ப்ளாட் அது மாதிரி பண்ணலாங்க. இது இல்லாமல் அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சைக்கிட் லேர்ன் அப்புறமா லைப்ரரிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி வந்து நம்ம டேட்டா சயின்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான ப்ரெடிக்ஷனை பண்ண முடியும். அப்போ இந்த டேட்டா விஷுவலைசேஷன்ஸுக்கு சார் இதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது? டேட்டா அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப பைத்தான் தாங்க. பைத்தான்லேயே மேட்ப்ளாட்லி இந்த மாதிரி சீபான் இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ப்ளாட்லிப்பாக இருக்கட்டும், பிளாட்லியாக இருக்கட்டும், சீபானும் வந்து செம்ம எஃபெக்டிவாக வந்து லைக் பைத்தான்லேயும் சூப்பராக ஒர்க் ஆகும். டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆகும்னா பைத்தான் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் போதும். ஆனால் டேட்டா அனாலிட்டிக்ஸில் ஆகணும் அப்படின்னா வந்து பைத்தான் கூட வந்து எக்ஸல் இஸ் அனதர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூலுங்க. ஓகேவா? எக்ஸல்லுமே வந்து அந்த டேஷ்போர்ட் டிசைன்ஸுங்க, கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறது எல்லாம் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா டேப்லியான்னு சொல்லுவாங்க. அந்த டூல் சூப்பருங்க. இப்போ சம்மர் ட்ரெண்டிங் பவர் பிஐங்க, மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐங்க. ஸோ இந்த 4 டூல்ஸுமே ஸ்பெஷலிஸ்ட் ஆனவே போதுங்க. காலங்காலமாக இருக்கிற எஸ்கியூஎல்ங்க. சரிங்களா? இந்த 5 டூல்ஸுமே உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்டாக மாற முடியுங்க. டேட்டா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பைத்தான் கூட எஸ்கியூஎல் படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? ஓகே, எஸ்கியூஎலுமே ஆடட் அட்வான்டேஜுங்க. ஓகே சார். சார் இப்போது நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டீங்க. பட் இன்னொரு வாட்டி கிளாரிட்டியாக டேட்டா சயின்ஸுக்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கும் கிளியர். எக்ஸாக்ட்லி. இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இது ரியல் டைம், இது ஃபியூச்சர்னு வச்சுக்கலாம். ரியல் டைம்னா என்ன? இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகிட்டே இருக்கு. எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய சேல் ஆகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி அதை சஜஷனாக கொடுக்குறதோ, அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி இன்னும் பல்காக உள்ள கொண்டு வரதோ, இது வந்து உங்களுடைய டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. ரியல் டைமில் பாஸை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறது டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. இந்த டேட்டாவை வச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், அடுத்த மாசமா அடுத்த வருஷமா அடுத்த நாளைக்கோ என்ன நடக்கும்ன்றத ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா அது டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதாங்க வித்தியாசம். சரி சரி. என்னோட புரிதல் படி இப்போ என்னோட சேல்ஸ் அதிகமாகணும் அப்படின்னு நான் ஒர்க் பண்ணணும்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த ஃபியூச்சர்ல இந்த ப்ராடக்ட் நல்லா ஓடுமா, நான் இதை தயாரிக்கலாமான்னு டிசைட் பண்றதுக்கு டேட்டா சயின்ஸ். ஃபேண்டாஸ்டிக். எக்ஸாக்ட்டா புரிஞ்சிட்டீங்க. ஓகே சார். என்னோட அடுத்த क्वेश्चन வந்து இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான ஜாப்ஸ் எப்படி சார் இருக்கு இப்போ? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்குங்க தம்பி, இன்னைக்குள்ள எப்போவுமேங்க. இப்போ டே பிஃபோர் எஸ்டே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி மேக்ஸுங்க, 2020 பாஸ் அவுட்டுங்க, டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்டாக அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்டாக பிளேஸாக இருக்காங்க. ஓகே, இங்கே கேட்டால் டேட்டா சயின்ஸில் வேலையே இல்லைன்னு வைங்க,
அப்படின்னா எப்படி இவன் ப்ளேஸ் ஆகிருப்பான்? சரிங்க பாருங்கள், திறமை இருக்கிறவனுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா, ஓகேவா? அந்த கெரியர் கேப்புன்னு சொல்லி காசு கேட்குறவங்க தான் இங்கே அதிகம். உனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி அது மூலமாக காசு சம்பாதிக்கிறது தான் இவங்களோட வேலை. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், டேட்டா சயின்ஸ் ஜாப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கும். ஃபியூச்சர் இஸ் டேட்டா சயின்ஸுங்க. ஓகே, அடுத்து 100 வருஷம் டேட்டா சயின்ஸ் தான் இருக்க போதுங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக லைக் பைத்தான் ஃபியூச்சர் இருக்குது. எக்ஸல் எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுறாங்க. அநியாயத்து கொட்டி கிடக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. ஓகே, எஸ்கியூஎல் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குன்றது தான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறதுங்க. ஒன்று. அண்ட் ரெண்டாவது, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, இங்கே டேட்டா அனலிஸ்ட்டுக்கு போக முடியும், டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே அவங்க போக முடியும். சரிங்களா? ஸோ அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்வியஸ்லி பவர் பிஐ டெவலப்பர், பைத்தான் டெவலப்பருங்க, எக்ஸல் டெவலப்பருங்க, எஸ்கியூஎல் டெவலப்பருங்க, டேப்லெட் டெவலப்பருங்க. ஓகேவா? இன் டேட்டா அனலிஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பக்கம் இருக்குங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க. நம்ம தேடுற விதத்தில் தான் இருக்குங்க. அண்ட் யார்கிட்ட கைடன்ஸ் வாங்குறீங்கன்றது தான் இருக்குங்க. ஓகே சார், நீங்கள் சொன்னதுபடி பார்த்தா டேட்டா சயின்ஸ் படித்தா டேட்டா அனலிஸ்ட்டாக கூட நான் ஆகிடலாம். கண்டிப்பாங்க. எஸ், இது ரெண்டுத்தில் எது படித்தாலும் டேட்டா அனலிஸ்ட் ஆக முடியும். ஓகே சார். என்னோட அடுத்த கொஸ்டின் இந்த ரெண்டுத்துக்கும் ஜாப்ஸுக்கு சொல்லிட்டீங்க. அப்படி ஜாபுக்கு போனால் எவ்வளோ சேலரி சார் தருவாங்க டேட்டா சயின்ஸுக்கும் டேட்டா அனலிட்டிக்ஸ்? சேலரியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளே காமிச்சிடறேனே. தம்பி பாலமுருகன் தான் நான் சொல்லுவேங்க. எஸ்ஆர்எம்ங்க. சரி, என் தம்பி பாலமுருகன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 6 lakhs per annum வரைக்கும் போயிருக்காங்க ட்ரிபிள் ஆஃபரில். புரியுங்களா? டேட்டா சயின்ஸுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு 6 LPAலேருந்து 12 LPA வரைக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா 20 LPAங்க. அதாவது ஒரு 1.5 லட்சத்துலேருந்து ஒரு 1.25 லட்சம் பக்கம் தொல்லாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நாங்கள். மந்த்லி ஓகே, மந்த்லி சேலரி தாங்க. 1.25 லட்சம் மந்த்லி சேலரிங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் 50,000 சேலரி சொல்கிறேங்க. 30,000 இருந்தால் கூட போயிடுங்க வேலைக்கு. தயவு செஞ்சு 50,000 தான் போக நிற்காதீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 LPAலேருந்து 6 LPA வரைக்குங்க. அதாவது 25,000லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஒரு 15 LPA வரைக்கும், அதாவது 1.25 லட்சம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகே சார், நான் கேட்ட ஒவ்வொரு கொஷனுக்கும் நான் ரிப்பீட்டடாக கேட்டாலும் அதுக்கு பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. அந்த ஆன்சர் எல்லாமே அவங்களையும் போய் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ எல்லாமே அவங்களுக்கு இருந்த கேள்வியும் அது எல்லாமே கிளியர் ஆகிருக்கும். இதை வச்சு நிறைய பேர் டேட்டா சயின்ஸும் டேட்டா அனாலிட்டிக்ஸும் படித்து நீங்கள் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எது படிக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் கம்பெனி காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கேன். பெருமையாக சொல்லுவாங்க, 1000 பேருக்கு மேலே என் கம்பெனியில் படித்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. நேர்மையாக 5 பைசா யாருக்கும் கொடுக்காம, கெரியர் கேப் இருக்கா, எனி டிகிரி எனி இயர் பாஸ்வேர்டு வேலைக்கு போக முடியுங்க. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு கொடுக்குற கோர்ஸுங்க, அதாவது இவங்க இந்த கோர்ஸ் படித்தா தான் வேலை கிடைக்கணும்னு ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துல தாங்க மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஓகேவா? வரவனுக்கெல்லாம் டேட்டா சயின்ஸு, வரவனுக்கெல்லாம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கொடுக்குறதுனால தாங்க வேலை கிடைக்கிறதில்ல. கரெக்டாக உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். கண்டிப்பாக வேலையோடு தான் நீங்கள் போவீங்க. சரி, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் நாங்கள் பண்ண தயாராக இருக்கேன். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணலாம், கால் பண்ணலாங்க. ரெண்டாவது நாங்கள் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். உங்களோட மெசேஜாக நாங்கள் காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். நன்றி தம்பி. நன்றி சார். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.